ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களை வரவைக்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த புதிய நிகழ்ச்சியில் உங்களை வரவைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற கூட பெயர் வைக்கலாம். ராப்சர் என்ற வார்த்தை வேதத்தில் இல்லை என்பது நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பில் நாம் இந்த நிகழ்ச்சியில் அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப குறிப்பாக இந்த மணி நேரத்தில் நாம் இதை பார்க்க அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது. இந்த வருகைக்கான அடையாளங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிளில் பார்த்தீங்கன்னா, ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், ஞானம் உள்ளவன் அறிந்து கொள்வான், ஞானம் இல்லாதவர்கள் உணராமல் இருப்பார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ரொம்ப தெளிவாய் தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரொம்ப தெளிவாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கவனிக்கும் போது, நீங்கள் ஆயத்தப்படும் போது தேவன் தம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையையும் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். முக்கியமாய் இது ஏன் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணப்படுகிறது அப்படின்னா, முதலாவது நூற்றாண்டிலே கடைசி காலத்தின் ஆரம்பம் ஆயிடுச்சு. அதுக்கான ஆதாரமான வசனம் அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசுகிற பிரசங்கத்தை நாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த காலத்தில் ஊழியம் செய்யக்கூடிய அநேகர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனால் இந்த கடைசி நாட்களின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பேதுரு அதை ஆரம்பத்தில் சொல்லுகிறார். அந்த வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் எனக்காக அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாயிருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அல்லாமலும் உயரே வானத்திலே அற்புதங்களையும் தாழே பூமியிலே இரத்தம், அக்னி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும். இந்த இடத்துல இப்போ இவ்வளோ தூரம் சொல்லப்பட்டிருக்கு. மீதியான வசனங்கள் அதில் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது, கடைசி நாட்களிலே யோவேல் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்பதை பேதுரு முதலாவது நூற்றாண்டில் பேசுகிறார். நம்ம இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். அப்போ கடைசி நாட்கள் என்பது அப்போது ஆரம்பித்தது, இப்போது அது முடிவுக்குள்ளே நாம் வருகிறோம் என்பதை முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் வேறு யாராவது கூட சேர்க்கக்கூடிய இருக்குமானால் நம்ம மத்தியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் அதை கூட சேர்த்து பேசுவாங்க. இது முதலாவது. அப்போ கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலாவது உணர வேண்டும். ரெண்டாவது, இப்போ நிறையா வைரலாகி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி, 24, 25ஆம் தேதி எக்கால பண்டிகையை இஸ்ரவேல் தேசத்தில் அனுசரிக்கிறார்கள். இதுவரை வரலாறு காணாத ஒரு எக்கால பண்டிகையாய் அது இருக்க போகிறதாய் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன அப்படின்னாக்கா, 100 எக்காலங்களை ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்துல அவர்கள் எக்காலத்தை ஊத போகிறார்கள். அந்த எக்காலத்தை ஊதுகிறதுக்கு காரணம் என்ன? பாவ நிவர்த்தியாகி ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம், மேசையாவே வாரும் என்று
மீட்புக்காக அவர்கள் அழைப்பதாக அந்த எக்கால சத்தங்கள் சொல்லக்கூடியதாய் அவர்கள் சொல்லுகிறதை ஏராளமான செய்திகளிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். இப்போது எருசலேமில் இருக்கும்போது நீங்கள் திரும்ப என்னை கூப்பிடும் போது தான் நான் வருவேன் என்பதை இயேசு சொல்லியிருக்கிறதை வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அவர்கள் எக்காலத்தின் வழியாய் அவரை நோக்கி கூப்பிட போகிறார்கள். இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது நமக்கும் கேட்கப்பட வேண்டிய எக்கால சத்தம் கேட்குமா என்பது ஒரு கேள்வி. அந்த காரியம் நடக்கிறது. அடுத்தது, இந்த காலங்களிலே இஸ்ரவேல் தேசமாகி 77ஆம் ஆண்டில் இந்த 2025 செப்டம்பர் மாதத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். 77 வருஷம் ஆயிடுச்சு இஸ்ரவேல் பிறந்து. முதலாவது நூற்றாண்டு இருக்கும்போது, இல்லை அதுக்கு அப்புறமா எந்த நூற்றாண்டில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 19ஆம் நூற்றாண்டு வருகிற வரை, அதுவும் 19ஆம் நூற்றாண்டில் 48 வருகிற வரை இஸ்ரவேல் பிறப்பதுக்கு சாத்தியம் இல்லை. அதில் ஒரு கேள்வி இயேசு கேட்குறார். அந்த கேள்வியும் அவங்களுக்கு முன்ன வைக்க விரும்புகிறேன். என்ன வைக்க விரும்புகிறேன்னா, இயேசு சொல்லுகிற விஷயம் மத்தேயு 24ஆம் அதிகாரம், அதில் 33ஆம் வசனம், 34, 35 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளையை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. போதும். இப்போ இந்த இடத்துல பாஸ்ட் நேரடியாக நம்ம சில காரியங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா எல்லா கேள்வியும் ஒரேடியாக கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியாது. தெரிந்தவர்கள் அவர்கள் பேசலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சூழ்நிலைகள் இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா அடையாளங்களும் மத்தேயு 24ஆம் அதிகாரம், இல்லை லூக்கா, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரமும், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரமும் பிரத்யேகமாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு மையமாய் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். உலகத்துக்கு அல்ல, பிரத்யேகமாய் இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா, இஸ்ரவேலுக்கு அந்த நாட்களில் வந்த ரபியாய், இல்லை இஸ்ரவேல் உலகத்தை சிருஷ்டித்த தேவனாய் வந்த இயேசு கிறிஸ்து குறிப்பாக சீஷர்களை உட்கார வைத்து இஸ்ரவேலுக்கு நடக்கக்கூடிய காரியத்தை அவங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதாய் சொல்லுகிறார்கள். இதை குறித்து நம்ம என்ன பேச முடியும்? அதாவது இன்றைக்கு நாம் இங்கே கூடியிருப்பது மறுரூபமாக்கப்படுதல் அல்லது ராப்சர் அப்படின்ற தலைப்பில் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள கடந்து வந்திருக்கிறோம். கண்டிப்பாக. அப்படி இருக்கும்பொழுது இது நமக்கு தேவைதானா? அப்போது மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் எப்போது வருவார் என்ற ஒரு ஆராய்ச்சி நமக்கு தேவைதானா என்று பார்த்தால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 24ஆவது அதிகாரம் 1வது வசனம். யோபு 24 1வது வசனத்தை பார்க்கும்போது, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவருக்கு தெரியும் சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? அப்போ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை. அறிந்த நாம் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அந்த நாட்கள் நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது நிமித்தமாய் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அப்போ ஆராய்ந்து பார்க்கணும். அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் கூட நீதிமொழிகள் 25 வசனத்தை தயவுசெய்து யாராவது வாசிங்க. நம்ம இப்போ இந்த ஆராய்ச்சிக்குள்ள கடந்து வந்தது அது தேவைதானா என்பதை வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 25 வசனம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. சில காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? மறைப்பது தேவனுக்கு மேன்மை. காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அப்போ நாமெல்லாம் யாரு? ராஜாக்கள். அப்போ காரியத்தை என்ன செய்யணும்? ஆராய வேண்டும். அப்போ ஆராயதான் நாம் கடந்து வந்திருக்கோம். அப்போ ஆராயும் போது தேவன் அநேக வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வெளிப்பாடுகளை கொடுப்பாரா என்று கேட்டால் அதற்கும் வசனம் இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் செய்ய போகிற காரியத்தை என் தாசனுக்கு
மறைப்பேனோ? அப்படி என்றால் அவர் மறைக்க மாட்டார், எல்லாவற்றையும் தெளிவாய் அவர் வெளிப்படுத்த போகிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம வீடியோவில் பார்க்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது சுயமா சொல்றதில்ல, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறபடியினால் தான் வெளிப்பாடுகளை சொல்லுகிறார்கள். இப்போ குறிப்பிட்ட ஒரு மனிதரை குறித்து சற்று முன்பாக நாம் பார்த்தோம். உண்மையாகவே நான் சொல்வது உண்மை என்று சொன்னால், நாளை தினத்தில் இப்பேற்பட்ட ஒரு யுத்தம் நடக்கும் அப்படின்ட்டு தெளிவா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருக்கு மறைக்காம என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. அதே போலதான் நாம் இப்போது ஆராய்ச்சி செய்யும்போது அல்லது மறுரூபத்தை குறித்து பேசும்போது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்த உண்மையுள்ளவராக்கார். இந்த மறுரூபத்தை பற்றி வேதத்தில் 3 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வசனத்தில் பார்க்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு நாம என்ன செய்யப்படுவோம், எடுத்து கொள்ளப்படுவோம் அப்படின்ட்டு அங்க ஒன்று சொல்லியிருக்கு. 2வது லூக்கா 17வது அதிகாரம் 34 37 வரையிலும் இருவர் வயலில் இருப்பார்கள், இருவர் இயந்திரம் அரைப்பார்கள். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டது, எடுத்து கொள்ளப்படுவார்கள். இங்க என்ன சொல்லப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படின்னு 2வது சொல்லிட்டு. 3வதாக பார்க்கும்போது 1 கொரிந்தியர், இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51-52 வசனத்தில் பார்க்கும்போது மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்போ இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51-52 வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்போதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ 3 காரியங்கள். 1 எடுத்துக்கொள்ளப்பட்டு, 2வதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு, 3வதாக மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ பார்த்தோம்னா என்ன சூழ்நிலையில் இப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும், இப்போ பிரத்யேகமாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு வசனத்துக்கு விளக்கம். என்ன விளக்கம்னா, மத்தேயு இந்த 24 32 35 வரைக்கும் நம்ம வாசித்ததில் அவர் சொல்கிறாரு, அத்திமரம் ஒப்பிடுறார். அத்திமரம் என்பது இஸ்ரவேல் என்பது நாம் தெரிந்து கொள்ளணும். அத்திமரத்தை சொன்னால் இஸ்ரவேல் தானே பாஸ்டர். அதுக்கு ரொம்ப ஆதாரமாக எதை வாசிக்கணும்னாக்கா, நீங்கள் எரேமியா 24ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னாக்கா, இந்த அத்திமரம் தான் இஸ்ரவேல் என்பதை ஆண்டவர் எரேமியாவோடு கூட பேசுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நல்ல கந்தாயத்துக்கு அத்திப்பழமும் இன்னொன்று புசிக்கல் ஆகாத அத்திப்பழமும் 2 கோடியில் பார்க்குறேன் அப்படின்றாரு. அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறத அந்த 24ஆம் அதிகாரத்தில் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துறது ஆண்டவர் சொல்கிறார். அப்போது அத்தி மரம் என்றாலே இஸ்ரவேல் ஜனம். அப்போ இந்த இஸ்ரவேல் குறித்து ஆண்டவர் சொல்லும் போது துளிர் விடும்போது அப்படின்னா இஸ்ரவேல் தேசமாக வந்த பிறகு அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறார், அத்திமரம் துளிர் விடும்போது வசந்த காலம் வந்தாயிற்று என்று நீங்கள் அறிகிறீர்களே, அப்படியே இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அப்போது 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் தேசமாக வந்த பிறகு அவருடைய மீட்பு சமீபம் ஆயிற்று என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். அதை குறித்து பைபிள் சொல்லுது. இப்போ எனக்கு என்ன கேள்விக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனாலும் அது அத்தன்டிக்கா, ஏன்னா ஒரு காரியத்தை 2-3 பேர்னால நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்னன்னா, இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னே இந்த சந்ததி ஒழியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எந்த சந்ததி, இதை குறித்து யாராவது தெரிஞ்சால் நீங்கள் பேசலாம். இந்த சந்ததி அப்படின்னு சொல்றது இஸ்ரவேலர்களை தான் குறிக்கும். ஆமாங்க, இந்த சந்ததி நான் பாஸ்டர் ஒரு சந்ததி. ஆமா, அதாவது இஸ்ரவேல் பிறந்த பிறகு ஒரு சந்ததி. ஆமா, அது இப்போது இருக்குதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஒரு சந்ததி எத்தனை வருஷத்தை நம்ம குறிப்பிடுறோம்? ஒரு சந்ததினா ஒரு 70 80 வருஷம். ஒரு சந்ததின்னு சொல்லும் போது 70 இல்லை 80 ஆட்கள். இப்போ நான் தெரிஞ்சுக்கிறத உங்களுக்கு சொல்றேன். 70 இல்லை 80 நாட்கள். இப்போ அத்தனை ஆண்டுகள் ஒரு சந்ததின்னு சொன்னால், இஸ்ரவேல் பிறந்தது 1948ன்னு சொன்னால், இஸ்ரவேலுடைய ஒரு சந்ததி எப்போது முடியும்? 2028 முடியும். ஏன் அப்படின்னா 80 வருடம் ஆகுது இஸ்ரவேல் பிறந்து.
1 ஜெனரேஷன் சொன்னான். அதுலேயும் ரொம்ப அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் 70க்கு மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமாமேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எப்போது இஸ்ரவேல் 70 வருஷத்தை எட்டுச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா, எருசலேம் தலைநகரமாய் மாற்றப்பட்டிருக்குது. எப்போ மாற்றப்பட்டுச்சோ அப்போதிலிருந்தே இஸ்ரவேலுக்கு வருத்தமும் சஞ்சலமும் தொடங்கிருச்சு. அப்போதிலிருந்தே யுத்தங்களும் பலவிதமான சூழ்நிலைகளும் இஸ்ரவேலுக்கு விரோதம் எழுப்பப்பட்டு நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த மாதம் வரை, இந்த நேரம் வரை அதிகரித்து தான் இருக்குது தவிர அது குறைஞ்ச பாடு இல்லை. நடுவில் சீஸ் ஃபயர்லாம் சொன்னாங்க, யுத்தம் நிற்க வைக்கப்படும் அப்படின்லாம் சொன்னாங்க. ட்ரம்ப் வந்த உடனே எல்லாத்தையும் நிறுத்திடுவாருன்னு சொன்னாங்க. எதுவுமே நிறுத்தப்படலை. இன்னும் அதிகமாக ஆயுதங்களை குடித்து அவர்கள் தாக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் தவிர எதுவும் நிற்கவில்லை. அப்படியானால் இஸ்ரவேலுக்கு 70 ஆண்டு தாண்டின உடனேயே சஞ்சலமும் வருத்தமும் தொடங்கிருச்சு. அப்போ அந்த தேசத்தில் அப்போ தொடங்கிருச்சுன்னா அப்போ எவ்வளோ சமீபத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் 3 வருஷத்தில் அதோடைய 80 ஆண்டு முடிய போகுது. அது நடுவில் உணர்த்தப்பட்டு சொல்லக்கூடியவர்கள். இப்போது ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் வரப்போகிற 23, இன்னும் அடுத்த வாரத்தில் நடக்க போகிற 23ஆம் தேதி 24ஆம் தேதி அவருடைய டீப் ஸ்பீச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறாரு 23, 24ஆம் தேதி நடக்குன்றார். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தேசத்தின் டைம் ஒரு தேசம் டைம். இப்போ நம்ம பேசுகிறது இந்த மாலை நேரத்தில் நம்ம பேசுகிற நேரத்தில் இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல என்ன இருக்குது, காலை நேரமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரமாக இருக்குது. அப்போ மற்ற நேரங்களில் வேறு வேறு நேரம் மாறி மாறி வருது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் உலகத்தை நோக்கி வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் லைனில் இருக்க போகிறாங்க, ஒவ்வொரு டேட்டில் இருக்க போகிறாங்க. இப்போது நம்ம இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி எடுக்கிற தேதி செப்டம்பர் 16ஆம் தேதி எடுக்கிறோம். இப்போ நம்ம இப்போ 7 மணிக்கு இந்த நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ அமெரிக்கா தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு காலை 8:30 மணி, இல்லை காலையில் 8 மணி. இப்போ தான் உங்களுக்கு காலை பிறந்திருக்கு. அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய 12 மணி மத்தியானம் வரும்போது அப்போ அவங்க எந்த டேட்டில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ப்ரீவியஸ் 15ஆம் தேதியில் இருக்கிறாங்க. நம்ம 16க்குள்ளே பிறந்து நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம கிளாக் மாறுறது 12 மணி, ஆனால் ஆணுடைய கிளாக் மாறுறது மாலை 6 மணி. ஏன்னா ஆண்டவர் உருவாக்கும் போது எல்லாத்தையும் அதாவது இரவும் பகலமாய் படித்தார் என்று ஆண்டவர் உருவாக்கின அந்த உருவாக்குதலில் அவர் முதலாவது இரவும் பின்பு பகலும் படைத்தார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஒரு நாள். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சந்ததி என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் கிரேக்க பதத்துல சொல்லப்படுது சந்ததி. ஆனா அது வம்சமும் என்று சொல்லலாம். இன்னொரு பதம் ஜனங்கள், என் ஜாதிகள் என்று சொல்லலாம். இப்போ இதுல அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம 34ஆம் வசனம், இந்த சந்ததி அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. இப்போ மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல ஆண்டவர் டைரக்டா சொல்றாரு, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சாட்சி அப்படி சொல்ல, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் வரும்பொழுது மரணத்தை நீங்க ருசி பார்க்கறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வார்த்தையில இன்னொரு 23ஆவது அதிகாரத்துல மத்திய 23:36 இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த சந்ததியை குறித்து இன்னொரு வார்த்தை, அந்த வம்சத்தை குறித்து, யூத குலத்தை குறித்து ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. சாதாரணமா யூத குலம் அழிக்கப்படாது. மார்க் 13ஆம் அதிகாரத்துல 30-31 வசனம், இவைகள் எல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அப்போ நான் சொல்லுகிற வார்த்தை, அதாவது ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பாகிலும் ஒழிந்து போகிறது இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னது எல்லாம் நிறைவேறும். அது வரைக்கும் இந்த சந்ததி ஒழிஞ்சு போகாது. அப்போ இஸ்ரவேலை அழிக்க, இஸ்ரவேல் தேசத்தை நாசப்படுத்த எத்தனை திட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் அவர்கள் மேல் இருக்கிறபடினால் அந்த சந்ததியை ஒழிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதேதான் இப்ப தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்த்த மாதிரி 2 விதம் சொல்லப்படுகிறது. அதாவது 2ஆம் அதிகாரத்துல
அவர் பார்க்குற, அதாவது நேபுகாத்நேச்சர் பார்க்குற ஒரு சொப்பனத்தையும் 7ஆம் அதிகாரம் வரும்போது தானியேலுக்கே வரக்கூடிய ஒரு சொப்பனமும் இங்கே மிருகமாக காட்டப்படுகிறது, அங்கே சிலையாக காட்டப்படுகிறது. அப்படி எல்லாமே ஒரு ராஜ்யத்தை குறிக்கிறது. அத்தனை ராஜ்யமும் இஸ்ரவேலை அழிக்க தான் திட்டம் கொண்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் இதுவரை நிலைச்சு தான் இருக்குது. இஸ்ரவேல் இது வரைக்கும் நிலைச்சு தான் இருக்குது. அழிக்கணும்னு நினைச்சவங்க தான் அழிஞ்சிட்டாங்க தவிர மீதி இஸ்ரவேல் இன்னும் நிலைச்சு நிற்குது. அப்போ இதுக்கான வேற ஏதாவது விளக்கம் நீங்கள் சொல்ல முடியும்? ஒரு விஷயங்க, நம்ம நீங்கள் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, நமக்கு இப்பொழுது இது மாலை பொழுது, அமெரிக்காவில் இருக்குது காலை பொழுது. இது குறித்து வேதத்தில் சில இது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 34 36 சொல்லப்பட்டிருக்குது. 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள். இது எதை குறிக்கிறதுனா இரவை குறிக்கிறது. அதுக்கு பிற்பாடு 2 ஸ்திரீகள் திரிக்கையை திரிப்பார்கள் சொல்லப்படும். இது எதை குறினா காலை அல்லது மாலை காலை அல்லது மாலையை குறிக்கப்பட்டிருக்குது. வயல்வெளியில் 2 பேர்கள் சொல்லப்படும். இது எதை குறிக்கிறதுனாக்கா நண்பகலை குறிக்கிறது, மத்தியான வேலை அப்படி என்று இது குறிக்கிறது. ஆனால் இவைகளில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டாம், ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு நேரங்கள் அல்லது காலை மாலை அப்படி என்று குறிக்கிறது. ஆனால் இந்த ரகசிய வருகையானது பூமி எங்கும் ஒரே சமயத்தில் சம்பவிக்க போகிற ஒரு நிகழ்ச்சி. அது மாலை, நமக்கு இது காலை இருந்தாலும் இல்லை மாலை இருந்தாலும் மத்தியானம், இதெல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது அப்படி என்று சொல்லப்படுது. இந்த ராப்சர் அப்படின்னு முன்னமே நீங்கள் சொன்னீங்க, இது பைபிள் சொல்லப்படவில்லை என்றாலும் அதற்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கிரேக்க மொழியிலிருந்து முயற்சிப்பட்டது. இதுக்கு வேதத்தில் என்ன சொல்கிறாங்க, பேரின்பம் அப்படி என்று இது சொல்லப்பட்டது. இந்த ராப்சரை குறித்து பல ஊழியர்கள் பல காலகட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் அதுவெல்லாம் நிறைவேறல. நான் யார் எந்தெந்த காலகட்டத்தில் சொன்னாங்க சிலதெல்லாம் சொல்லணும்னு ஆசைக்கிறேன். ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின் 500 ஆண்டுகள் இருந்து இந்த வருகை குறித்து அநேக பேர் சொல்லியிருக்கிறாங்க. முதலாவது செக்ஸ்டஸ் ஜூலியஸ் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் 500ஆம் ஆண்டில் வருவார் என்ற வார்த்தையை, இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னார். அது நடக்கவில்லை. அதற்கு பிற்பாடு பார்க்கும்போது போப் சைலியஸ் என்கிறவர் 1000 வருடத்தில் அவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார். அதாவது 500 AD 1000 AD சொல்றாங்க. அவர் அந்த செக்ஸ்டஸ் ஜூலியஸ் அவர் 500 AD சொல்றாரு. அதுக்கு பிற்பாடு அந்த போப் சைலியஸ் என்றவர் 1000 அந்த வருஷம் 5th century 10th century அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு. அதில் நிறைவேறல. அப்படி இல்லை, இது 33 நடக்கும் இந்த வருகை அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவும் அது நடக்கவில்லை. அதற்கு பிற்பாடு 1036ஆம் வருடத்தில் சரித்திர நாயகன் சொல்லலாம், அல்லது சபைகளில் ஒரு எழுப்புதலை ஒரு உயிர்மீச்சை கொண்டவர் ஜான் பெஸ்லி. அவரும் அந்த வருகையை குறித்து, ரகசிய வருகை குறித்து அவரும் சொல்லிக்கிறாரு. அதுவும் என்ன பண்ணல, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொன்ன அவைகளும் நடக்கப்படவில்லை. அதற்கு பிற்பாடு வில்லியம் மில்டர் 1844 அவரும் சொன்னார், அவைகளும் நடக்கவில்லை. அவருடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு, கிரேட் டிசப்பாயின்மெண்ட் அப்படி என்று சொல்லி, இது நடக்காதனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படி என்று சொல்லி அவரும் எழுதுகிறார். அதற்கு பிற்பாடு 1861 ஜோசப் மில்லர் அவரும் என்ன பண்ணிடுறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து அவரும் பிரசங்கம் பண்ணார். நடக்கலை. அதற்கு பிற்பாடு சார்லஸ் டைஸ் ரூசல்ஸ் அப்படி என்கிறவர் 1874 பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய காலத்தில் தான் இங்கே பைபிள் ஸ்டடி குரூப்பு அப்படின்றதான ஒரு குரூப்புகளை எழுப்பி அந்த காலத்தில் அவர் நடத்தினார். இவர் யார் என்று பார்க்கும்பொழுது அவர் தான் ஜெகோவா விட்னஸ் ஸ்தாபகர். அவர் அந்த காலத்தில் சொன்னார், யாரும் வயல்வெளிக்கு போகாதீங்க, யாரும் அறுவடை செய்யாதீங்க. நிறைய பேர் அந்த நாட்களில் சொத்தெல்லாம் விற்றுட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நாள் வராத போது திரும்ப அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் சொன்னார். அவர் சமீபத்தில் அதுக்கப்புறமா மரித்த போனார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கிறது. நடக்கவில்லை. ஆனால் இன்றைக்கும் அநேக பேர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மத்தேயு சொல்கிறார், திருடன் வருகிற விதமாய் வருகிறேன்னு சொல்லி. அப்போது ஒரு திருடன் வருகிறார் என்று சொன்னால் எந்த நேரத்தில் எப்பொழுது வருவான்னு சொல்ல. அப்போது இந்த ஊழியக்காரர்கள்லாம் ஒரு கேல்குலேஷனோடு கூட
இது ஒரு டேட்டு இந்த காலத்தில் வருவார்கள்னா அவைகளெல்லாம் நிறைவேறவில்லை. அப்பொழுது இவைகளை பார்க்கும்போது இந்த காலங்களையும் இந்த நேரங்களையும் பைபிள் பிரகாரம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையே இருக்கிறது. பாஸ்டர் ஆனந்த் அவர்கள் சொன்னாங்க, இவங்கெல்லாம் சொன்னாங்க இது நிறைவேறல அப்படின்னு. அவங்கெல்லாம் சொன்ன காலகட்டம், அவங்க சொல்லப்பட்ட காலகட்டம் வந்து 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் இருந்தது. இப்போது பைபிள் ப்ராப்பர்சி வந்து இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறி இப்பொழுது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் 77 ஆண்டுகள் ஆகிறது. தீர்க்க தரிசனங்கள் இப்போ ஆண்டவர் வந்து இந்த 24ஆம் அதிகாரத்தில், மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அடையாளங்களை சொல்றாரு. அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும், சீஷர்கள்லாம் ஒன்று கூடி வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீ சொல்லுகிற காரியம் எப்பொழுது நடக்கும், நீர் எப்பொழுது வருவீர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நீங்க திருடனை போல வரேன்னு சொன்ன, திருடனை போல இல்ல, திருடன் என்ன விதமாய் வருவான் என்று யாருக்கு தெரியாது, வரும் நாளையும் நாழிகையும் அறியாதிருக்கிறபடினால் இங்க ஆண்டவர் சொல்ல, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட்டு திருட வட்ட மாட்டான். அதனால திருடன் வருகிற விதமா தான், திருடன் வருகிற விதமாய் தான் நம்ம சொல்லும் போது திருடன் வர, இயேசு வந்து தீஃப் கிடையாது. திருடன் எந்த நேரத்துல போன் பண்ணிட்டு வரமாட்டான், லெட்டர் போட்டு வரமாட்டான். ஆமா, எந்த நேரத்தில் அவன் எப்படி வருவான்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவன் வருகிறதை அறிவதனால் கண்ணமிட்டு இருப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனப்படினால இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணிட்டோம். சொல்லப்பட்ட காரியங்கள் வந்து பைபிள்ல வந்து ஆண்டவர் வந்து வர்றது வந்து உண்மை. ஆனா அடையாளங்களை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த அடையாளங்கள் வந்து நிறைவேறணும். இப்போ ஒன்னு பாத்தீங்கன்னா ஜனம் இந்த காலத்தில் பார்க்கும்போது ஆதாம் பிறப்பை தொடங்கி இயேசு கிறிஸ்துனுடைய 4000 வருடங்கள் ஆகிறது. ஏற்றுக்கொள்ளுங்களா? 4000 வருடங்கள். அதுக்கு பிற்பாடு பார்க்க இயேசு கிறிஸ்து தொடங்கி திரும்ப மறுபடியும் இந்த காலகட்டத்தில் 2000 வருடம் கணக்கின் பிறகு 2000 வருடம் முடிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி 2000 வருஷம் முடியல. அவர் பிறந்த வேணா 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் அப்படின்னா, அவர் வந்து கிமு 2 பிறந்திருந்தா அவர் வந்து 32, அதாவது 32 ADயில் அவர் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஏன்னா 34வது வருஷத்தில் 33 வயசில் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அப்போது அந்த கணக்கு பிரகாரம் நம்ம பார்க்கும்போது 28ஆம் ஆண்டு, அதாவது 28 ADயில் அவர் ஊழியத்துக்கு இறங்கியிருக்கணும். 4 BC அப்படின்னாக்கா 26 ADயில் அவர் ஊழியத்துக்கு இறங்கியிருக்கணும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற கால கணிப்பில் இப்போ நாங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயத்தை போட்டு பார்த்தோம். என்ன போட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதை வந்து அந்த ஜோனத்தன் கான் அவங்க தான் சொன்னாங்க. எப்படின்னா, இது வந்து நம்ம இப்போத்துக்கு படிக்க முடியாது, ஏன்னா சென்ச்சரிஸ் பேக் நடந்து விட்டது. அதனால் AI டூவில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த, அதாவது சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ் ரெண்டுமே ஒன்றா வந்த நேரம். ஏன்னா ரெண்டுமே வந்திருக்குது, ரெண்டுமே ஒன்றா ஒரே மாதத்தில் வந்தது இல்லையா, வேறு நேரத்தில் தான் வந்திருக்குதான். அது ரெண்டு ஒன்றா வந்த நேரங்களை நீங்கள் ஏஐயில் நீங்கள் படித்து பாருங்கள். அது உங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்துது. என்னென்ன நடந்தது என்பதை சரித்திரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லாமே இஸ்ரவேல் மைய கொண்டமாக நடந்த காரியங்கள். அதில் ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, பிட்வீன் 2 BC to, அதாவது 2 BC to 1 BC இந்த லூனார் எக்லிப்ஸ், சோலார் எக்லிப்ஸ் ஒரே மாதத்தில் வந்திருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்து ரட்சகர் உலகத்தில் பிறந்தார். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32 AD to 33 AD அந்த பிட்வீனில் வந்திருக்குது. என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுப்பினார். அதுக்கு பிறகு இது ரெண்டும் சேர்ந்து எப்போ வந்திருக்குது? கிபி 70 வந்திருக்குது. என்ன நடந்தது? சாலமோன் கட்டின தேவாலயம், சிறுபாபேல் மூலமாக கட்டின 2வது தேவாலயம், அது தரமட்டமாக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த ரெண்டுமே ஒன்றா வந்தது எப்போ அப்படின்னா 14th செஞ்சுரியில் வந்துச்சான். 14th செஞ்சுரியில் வந்துச்சான். 14th செஞ்சுரியில் அந்த பர்டிகுலர் டைமில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிரியா தேசம் இஸ்ரவேலர்களை விரட்டினார்களாம். அவர்கள் எந்த இடத்துக்கு போய் தஞ்சம் அடைவது என்று தெரியாதிருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா தேசம் அவர்களுக்கு தங்கக்கூடிய முகாம்களை அமைத்து கொடுத்து அவங்க அமெரிக்கா தேசத்தில் போய் அடைக்கலமாக இருந்தார்கள். அந்த நாட்களிலே இது வந்தது. அதோடு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1948 வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இஸ்ரவேல் தேசமாக பிறந்துருச்சு. அடுத்தது ரெண்டும் ஒரே மாதத்தில் வந்துச்சு. எப்போனா 1967 என்ன ஆச்சுன்னா, எருசலேமுக்குள்ள முதலாவது முறை
பவனி போகிறாங்க. அடுத்தது எப்போ வந்துச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணாக்கா 2018 வந்துச்சு. அதே மாதிரி 2018 என்ன நடந்துச்சுன்னா எருசலேம் தலைநகரமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ அதே மாதிரி 2025 லூனார் எக்லிப்ஸும் சோலார் எக்லிப்ஸும் ஒரே மாதத்தில் வருது. இப்போ ஒரு சம்பவம் நடந்தே ஆக வேண்டும். இதைதான் வானத்தை நிதானிக்க உங்களால் தெரிகிறது, பூமியை நிதானிக்க உங்களால் தெரிகிறது, ஆனால் இந்த காலத்தையோ நிதானியாமல் போனது என்ன என்பதை வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவைகளெல்லாம் ஒரு விதத்தில் சயின்டிஃபிக்காக பார்த்து இந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே, ஏன்னா எல்லாமே அடையாளங்கள் தோன்றும் என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளம் தோன்றும், சமுத்திரங்களில் அடையாளம் தோன்றும், எல்லாத்திலும் அடையாளம் உண்டாகுன்றது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்றா வர்றது, ரெண்டுமே ஒரே மாசத்துல வந்தது, இந்த வருஷங்கள் இருந்தான்றது ஏஐலேயே நமக்கு தெரியுது. அப்போ அடையாளங்கள் காட்டப்படுகிறது. இப்போ இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இஸ்ரவேல் தேசமாக பிறந்து அதனுடைய 77வது ஆண்டுல நடக்குது. அப்போ இவைகளெல்லாம் சம்பவிப்பதுக்கு முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது. அப்போ 1 ஜெனரேஷன் அழியக்கூடாது. இதெல்லாம் சம்பவிப்பதுக்கு முன்னே இந்த சந்ததின்றார் பிறந்த அந்த நாட்களில் இருக்கிற சந்ததி, அதாவது 1948க்கு அப்புறமா 1948 இருந்து பிறந்தவர் அந்த சந்ததி இதெல்லாம் பார்த்துறோன்றார். அப்போ அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இப்போ உலகமே சூழ்ந்து நிற்கிற காரியங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ இது குறித்து என்ன பாஸ்டர் டிசோஸ் அவங்க எதனா சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம். இதை குறித்து இப்போ இருக்கிற காலகட்டத்தை குறித்து, இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து சொல்லும் போது ஒருத்தரும் அப்படியே பேசலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரமே அதிகமாக இயேசப்பா வருகை குறித்து அதிகமாக சொல்கிறார். இல்லை அதிகமாக இருக்கிறது ஒன்று ரகசிய வருகை என்றுதான பதமில்லை என்று சொன்னாலும் கூட ஆண்டவருடைய அந்த வருகை குறித்து அதிகமாக சொல்கிறாரு. இதுக்குள்ளே ரெண்டும் மிங்கல் ஆகுது. ஒன்று ரகசிய வருகை மாதிரியும் இன்னொன்று பகிரங்க வருகை மாதிரியும் ரெண்டு காரியம் இதுக்குள்ளே மிங்கல் ஆகுது. அதே சமயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த தனியாக பிரிக்கப்பட்டதான, அதாவது சிதறடிக்கப்பட்ட அந்த ஜனமானது மறுபடியும் ஒன்று சேர்க்கப்படுகிறதான அந்த காரியமும் இந்த அத்திமரத்தை வச்சு ஆண்டவர் சொல்கிறத நம்ம இதில் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிறதான தலைமுறையில் பார்க்கும் பொழுது நிறைய ஜனங்கள் அந்த ராப்சர்ன்றதான பதத்தை பைபிள் எங்குமே இல்லை. எனவே எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்பேற்பட்டதான ஒன்று காரியம் இல்லை, அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று பகிரங்க வருகை தான் இனி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே நிறைய சத்தியங்களை இயேசப்பா மறைச்சி வச்சிருக்கிறார். எந்த சம்பவம் சொன்னாலும் கூட, எந்த ஒரு காரியமானாலும் இதை பிரசங்கிக்கப்பட்டது போதிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே யூதர்கள் மத்தியில் தான் பேசுகிறார். யூதர்கள் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆனால் நம்ம நம்ம பாஷையில் புறஜாதிகள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஆண்டவர் நம்மளுக்கும் சுவிசேஷத்தை கொடுத்துருக்கிறார். சுவிசேஷத்தை விசுவாசிகள் எங்கும் போய் அறிவிங்க, ரட்சிக்கப்படுவான் அப்படின்ற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு மத்திய 28ஆம் அதிகாரத்தின் சொன்னதுனால தான் தோமா நம்ம தேசத்துக்கு வந்தார். ஆமாம், நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு. இப்போ கிடைச்சிச்சு, நம்மளும் இந்த பகுதியெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசிக்கிறோம். யூதர்கள் மத்தியில் என்னென்ன காரியங்கள் நடந்தாலும் அதை நமக்கும் சொந்தம் அப்படின்றத நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இது வரைக்கும். எனவே எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகம் யாருமே கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு அழிவு ஒன்று வருதுனாக்கா அதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது. இந்த இடத்துல நோவாவுடைய சம்பவத்தை இந்த இடத்துல மறைச்சு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஆமாம், ஏன்னா 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க, மற்றவங்கெல்லாம் அழிக்கப்பட்டாங்க. இது எப்படின்னு சொன்னால் இந்த ஆதியாகம புத்தகத்தை நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னால் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது 24:38 சொல்கிறாரு. ஜலப்பிரயாணத்துக்கு முன்னே காலத்திலே நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்து நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரயாணம் அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் இருக்கும் அப்படின்றான பதத்தை அவர் பயன்படுத்துகிறார். இது எங்கே நடந்துச்சு, எந்த காலகட்டம் அப்படின்றது நம்ம ஆதி ஆகமத்துக்கு ஓடிடணும். இந்த பகுதி எடுத்துக்கின்னு ஆதி ஆகமத்தில் ஓடும்போது இந்த அழிவுக்கு முன்னால்
ஆண்டவர் நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாத்தாருன்றது இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாலே ஏனோக்கு என்றுதான ஒரு பரிசுத்தவானை குறித்து சொல்லுது. அவர் கர்த்தரோடுவே நடந்து கொண்டு போனார், கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். அதாவது ஒரு விஷயம் பாஸ்டர், ஏனோக்கு குறித்து நீங்கள் சொல்லும் போது 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தார். ஆமாம், 300 வருஷம். அவர் 365 வருஷம் தான் இருந்திருக்கிறாரு. ஆமாம், மெத்துசலா பிறந்த உடனே 300 வருஷம் தேவனோட கூட சஞ்சரிக்கிறாரு. அது கூட வந்து பாஸ்டர் நான் கடந்த நாட்களில் பேசும்போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டே குமாரர்களையும் குமாரத்திகளும் அவர் பெற்றார் அப்படின்றத எழுதியிருக்குது பைபிளில். அப்போது இன்னைக்கு வந்து நம்ம ஆண்டவரை தெரிந்து கொண்டு வாழக்கூடிய கொஞ்ச நாட்களே தேவனோடு கூட சஞ்சரிக்க முடியாத ஒரு காலத்தில் இருக்கு. அவர் 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார், அதனால தான் காணாமல் போனார். ஆமாம், இன்னைக்கு என்ன இருக்கிற சவால் இருக்குதோ அதே சவால் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளவு காலகட்டங்கள் கொடூரமா இருந்துச்சோ அதே மாதிரி கொடூரமான காலங்கள் அதான் அந்த காலத்துக்கு ஏற்ற கொடூரம் அன்னைக்கு இருந்துச்சு. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லும் போது அவங்க கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறேன். 10,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 10,000க்கு ஏற்ற செலவு அவங்களுக்கு இருக்குது. 1 லட்சம் ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு ஏற்ற செலவு அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி அந்த காலகட்டாயத்தில் இருந்தக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு நாம் எப்படி பாடான சூழ்நிலைகளில் போகிறோமோ அதே பாடுகள் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் அந்த நாட்கள் அப்படி இருந்தாலும் கூட ஏனோக்கு ஆண்டவரோட தான் சஞ்சரிச்சார். 300 வருஷம் ரொம்ப அழகா சொல்லுது. தேவனோடுவே சஞ்சரிச்சிருந்தார். அப்ப தேவனோடுவே நடந்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் தேவனோடுவே எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டவரிடத்துல போய் சேர்ந்துட்டான். அருமையான ஐயா கூட சொல்லும் பொழுது ஒரு 3 காரியத்தை சொன்னாரு. அதான் 1 தெசலோனிக்கே சொல்லும் பொழுது இவ்விதமாய் கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடுவே நம்ம இருப்போம் அப்படின்றது. அதே போலதான் ஏனோக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டாரு. கொண்டு போன கொஞ்ச நாளைக்கு பொறுத்தே இந்த உலகத்தை பார்க்கிறார், மனுஷனை உருவாக்குறதுக்காக ஃபீல் பண்றாரு ஆண்டவர். பார்க்குறாரு யாராகில ஒரு மனுஷன் நல்லா இருக்கும், நோவாவை பார்த்தார். கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் இறங்கி கடிச்சு அவனை பாதுகாக்கிறார். அவனுக்கு எச்சரிப்பு வருது. எச்சரிப்பு வந்த உடனே தனக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்றார். சொன்ன உடனே அவங்கள கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவர் சொன்னபடி ஒரு பேழையை கட்டுறார். அந்த பேழைக்குள்ள குடும்பத்தை பாதுகாக்கிறார். ஆனா இதே செய்தி வந்து எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறார். ஏன்னா 1 பேதுருல அந்த காரியத்தை சொல்லுது, எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. ஆனா யாரும் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. ஆனா கீழ்ப்படிஞ்ச மட்டும் பாதுகாக்கப்பட்டு. அதுல ஒரு விஷயம் மாஸ்டர் நான் தெரிஞ்சுக்கின விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. ஏன்னா நோவா தன் நாட்களிலே பிரசங்கித்தார். ஒருத்தருமா கீழ்ப்படியாத வந்திருப்பாங்க, கீழ்ப்படியாமல் போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த 3 பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே அவங்களுடைய ஒரு அம்மாவாவது ஒரு தங்கச்சியாவது கூட பிறந்தவங்காவது ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்களா அப்படின்றத ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. அந்த கேள்விக்கான விடை வந்து எப்படி கிடைக்கப்பட்டது அப்படின்னாக்கா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இயேசு சொல்லும் போது சொல்கிறாரு, என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ குறிப்பாக இன்னைக்கு நான் வந்து என்னுடைய குடும்பத்துக்காகட்டும் நடத்துகிற நம்முடைய இந்த ஹோம் ஆகட்டும் எல்லாருக்கும் ஜபிக்கிற ஒரே ஜபம் என்னன்னா, ஆண்டவரே நாங்கள் 1008 விஷயம் சொன்னாலும் நீங்கள் அவங்களை இழுத்துக்கொள்ளணும். ஆண்டவரை எங்களை இழுத்துக்கொண்டது போல் நீங்கள் இழுத்தாதான் அவங்க உம்மோடு கூட நடக்க முடியுன்றது எனக்கு தெரியும். 1 இன்னொரு வசனம் என்ன அப்படின்னாக்கா, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் நம்புனாங்க, மீதி பேர் நம்பலை. அப்போ நியமிக்கிறது யாரு? இழுத்து கொள்றது யார்? இங்கே சொல்லிட்டாரு என் பிதா இழுக்கணும். அப்போ நியமிக்கிறது அவர் தான் இருக்கணும். அப்போ இன்னைக்கு 2 ஜபம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களை இழுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய கூட இருக்கிற நண்பர்களை வந்து தெரிந்து கொள்ளுங்க, நியமிச்சிருங்க, நித்திய ஜீவனுக்காக நியமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ளே ஆண்டவர் நடத்திட்டார். இப்போது அந்த நோவாவின் நாட்களில் நான் பார்க்கும்போது, ஏன் ஆண்டவர் வெறும் 8 பேர் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சா, ஏன் ஒருத்தர் கூட மனம் திரும்பி உள்ளே வரலையா அப்படின்னா, ஆண்டவர் ஒருவரும் தெரிந்து கொள்ளலை. அவங்க கேட்டது கேட்காதது 2வது அவர் முன் குறிச்சிட்டாராம். என்ன அப்படின்னா 8 என்ற எண் புதிய துவக்கத்தை குறிக்கிறது. அதனால் ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரும்போது எனக்கு 8 பேர் போதும் அப்படின்ற ஒரு லிமிட்டை தான் ஆண்டவர் வச்சார். அதனால தான் ஒருவரும் ரட்சிப்புக்குள்ளே வரல அப்படின்ற ஒரு விளக்கம் எனக்கு கிடைச்சது. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஆண்டவர் அடையாளங்களை வருகைக்கு முன்பதாக அடையாளங்களை சொல்லும்பொழுது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். இப்போ 39வது வசனத்தில் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, உணரல. ஆண்டவர் வந்து வருகையை குறித்து
நோவா வந்து பிரசங்கம் பண்ணான். 100 வருஷத்துக்கு முன்னே அவன் வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறான், பேழையை கட்டிகிட்டே இருக்கிறான். அவனை பார்க்குறவங்களாம் இவன் பைத்தியக்காரன், பேழையை வந்து கடல் பக்கத்தில் கட்டணும் இல்லையா கப்பலை, இவன் வெட்டாந்தரையில் கட்டிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கிரேசி மேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தேவன் சொன்னபடி எந்த மரத்தால் எந்த சைஸில் என்ன பண்ணணும் ஆண்டவர் பிளான் கொடுத்தாரு. இப்போது இவன் வேலையும் செய்கிறான், பிரசங்கமும் பண்ணுறான். ஜனங்கள் உணராது இருந்தாங்களா அந்த காலத்தில். அதே போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் சம்பவிக்கும். இப்போ எல்லாமே வேதத்தை வாசிக்கிறோம், எல்லாமே நம்ம எல்லாம் பண்ணுறோம். ஆனால் என்ன பண்ணலாம், உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் அது வரைக்கும் அவங்க உணராது இருக்கிறாங்களாம். அதனால தான் மத்திய 24:37 கூட நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே அப்போ கம்பேர் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு எப்படி ஜனங்க உணராது இருந்து அழிஞ்சு போனாங்களோ இன்றைக்கு மனுஷகுமாரன் வரும்பொழுது கூட அதனால தான் வரும் நாளையாவது நாழிகையாவது அறியாது இருக்கிறபடியால் ஆண்டவர் என்ன சொன்னா, விழித்திருங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வசனத்தில் ஒரு விழிப்பு, ஒரு தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும், விழித்திருக்க வேண்டும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நல்ல செய்தியை சொல்லி பாருங்க, யாரும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார். யோவான் 3:20 பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகளை கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வாராதிருக்கிறான். அப்போ ஒளியினிடத்தில் வந்தா, சபைக்கு வந்தா, ஆண்டவரை தேடினா பீடி பிடிக்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, எல்லா பாவங்களை விட்டுடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அவன் ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். இது எப்போ நடந்தது? நோவாவின் காலத்தில் நடந்தது. இப்பேற்பட்ட, அதாவது உணராதபடி ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒளியை பகைக்கிறார்கள் வசனம் பண்ணுகிறது. ஏசாயாவில் 44 18-19 விதமாய் சொல்லுது பாருங்க. அல்லாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அறியாமலும் இருக்கிறாங்க. காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவருடைய இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயத்தில் ஒரு அடைப்பு, செவியில ஒரு அடைப்பு. பார்த்தும் பார்க்காத போல் இருப்பார்கள், கேட்டும் கேளாதவர்களை போல் இருப்பார்கள். இப்போ நம்ம சொல்லுகிற வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன அடையாளங்கள், திருடன் வருகிற விதமாய் அப்படின்னா எப்போ வருவான் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் 25வது ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி நான் வரேன்னு சொல்லியிருந்தா 24வது நாள் வரைக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்வான். அன்னைக்கு நைட்டு ஒப்பு கொடுத்துருவான், ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவிட ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்திட்டு நாளைக்கு பரலோகத்துக்கு போயிடலான்னு பார்ப்பான். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம லாஜிக்கா நம்ம பேசணும், அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுதான்ங்க இப்போ ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? இன்னொரு வார்த்தை ராப்சருக்கு வந்து ஆக்சிடென்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நான் கார் எடுத்துன்னு போறேன், பைக் எடுத்துட்டு போறேன், நான் போய் நல்லா வருவேன்னு எனக்கு தெரியுமா?